வணக்கம். ஜவை இஜக் ஃப்ரம் ஜவாத் வட்டிப்புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் அதாவது தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்து ஒரு மனு கொடுத்துருக்கார். முன் உஷாரான ஒரு மனு. யார்? தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதவ் அர்ஜுனா. என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா, தங்களுடைய தேர்தல் பிரச்சாரம் மற்ற கூட்டங்களுக்கு இல்லாத ஒரு அக்கறை, இதில் தன்னுடைய அக்கறையை காட்டியிருக்கார். அதாவது வாக்குச்சாவடி தமிழகம் முழுவதும் 62 வாக்குச்சாவடிகள். அந்த வாக்குச்சாவடிகளுக்கு துப்பாக்கி ஏந்திய காவல் வேணுமா? அப்புறம் அந்த 62 வாக்குச்சாவடியிலும் தாவேகா பிரமுகர்கள், சட்டமன்ற வேட்பாளர்கள் அவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லைன்னு எனக்கு தகவல் வந்துட்டு இருக்கு. அதனால ஆயுதம் ஏந்திய போலீசார் பாதுகாக்க வேண்டும். மற்றபடி இதன் அடிப்படையில் ஸ்ரீரங்கத்தில் எங்களுடைய தாவேகாவினுடைய கட்சி அலுவலகத்தை சில கயவர்கள் தீக்கிரையாக்கி எரிச்சிட்டாங்க. மற்றபடி டோட்டலாகவே மே 4ஆம் தேதி நடக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கையில் எங்கெங்கே தாவேகா முகவர்கள் போட்டியிட்ட சட்டமன்ற வேட்பாளர் இருக்கிறார்களோ அவர்களை தாக்க வேண்டும், அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை ஏற்படுத்த வேண்டும் என்று சில பேர் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் என்று எனக்கு தகவல் வந்து கொண்டிருக்கிறது. அதனால் வாக்கு எண்ணக்கூடிய அந்த மையத்திலிருந்து ஒவ்வொரு வாக்கு எண்ணக்கூடிய மையத்திற்கு மொத்தம் 62 தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 62 மையங்களுக்கும் 1 கிலோமீட்டர் அளவுக்கு ஆயுதமேந்திய போலீசார் பாதுகாப்பு தேவை. மற்றபடி வாக்கு எண்ண நடைபெறக்கூடிய அந்த நேரத்தில் ஒழுங்கு நடவடிக்கையை ஏற்படுத்தி அதை தாவேகா முகவர்கள் மேலேயே போட்டியிட்ட சட்டமன்ற வேட்பாளர் மேலேயே பழியை போடுவதற்காக சில பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு தகவல் வந்து கொண்டிருக்கிறார். அதனால எங்களுக்கு அந்த சுற்றிவர் இருக்கக்கூடிய அந்த விஷயத்துக்கு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கிட வேண்டும் தமிழகம் முழுவதும் அப்படின்னு இன்னைக்கு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிகிட்ட ஒரு மனு கொடுத்திருக்கிறார். எப்படி பாருங்க, எப்படி ஒரு சுயநலமான ஒரு நல்ல விஷயம்தான் அது. இதெல்லாம் ஒவ்வொரு கட்சிக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே நேரத்தில் இது புதிய கட்சி தாவேகா, தமிழக வெற்றி கழகம் என்பது. இவங்க ஏதோ ஒரு வகையில் ஒரு சம்பவம் நடந்துருச்சு. ஸ்ரீரங்கத்தில் தாவேகாவுடைய அலுவலகத்தை ஃபயர் பண்ணிட்டாங்க. அதன் அடிப்படையில் இதை போல ஒவ்வொரு இடங்களிலும் சம்பவங்கள், அசம்பாவிதங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பயப்படுறது. மற்றபடி முன் உஷாரா இருக்கிறதெல்லாம் விழிப்புணர்வா இருக்க நல்ல விஷயம்தான். இதே ஒரு விஷயம் பாதுகாப்பாக எங்களுக்கு பண்ணித்தர வேண்டும் அப்படிங்கிற விஷயம் அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் மாநாடுகளில் ஏன் இல்லை? அதான் நமக்கு கேட்கக்கூடிய கேள்வி. இதே கரூர்ல நீங்க இதே மாதிரி ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தியிருந்தீங்கன்னா அங்க 41 பேர் இறந்திருப்பார்களா? இதே மாதிரி நீ கேட்குறீங்கள, அடுத்தவங்க ஓட்டு போட்டாங்களா, உங்களுடைய ரசிகர்கள் ஓட்டு போட்டார்களா, இல்ல தொண்டர்கள் ஓட்டு போட்டார்களா? இருக்கட்டுமே, யாரோ ஒரு ஓட்டு போட்டாங்க, ரைட்டு, ஓகே. அந்த ஓட்டுக்கள் சிதைந்து விடாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பாதுகாப்பு வளையங்கள் கேட்குறீங்க. பாதுகாப்பு உருவாக்க வேண்டும். அது 1 கிலோமீட்டர் அளவுக்கு துப்பாக்கி ஏந்திய, ஆயுதம் ஏந்திய இராணுவ பாதுகாப்பு வேணுமா? நல்ல விஷயம்தான், அதை பற்றி ஒன்றும் கிடையாது. இதே மாதிரி கரூர் சம்பவம் நடக்காமல் இருப்பதற்கு இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு வளையத்தை, இப்போ திருச்சியில் நடந்த மாநாட்டில் ஒரு பாதுகாப்பு வளையத்தை, விக்கிரவாண்டியில் நடந்த ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தியிருந்தீங்கன்னா அந்த 42 + ஒரு 11, 13 பேர், 53 பேர் இறந்திருப்பார்களா? நான் கேட்கக்கூடிய கேள்வி தான். ஆதவ் அர்ஜுனாவை பார்த்து தனக்குன்னா ஏதோ ஒன்றும் இறங்கி களவட்டுமா? அந்த மாதிரி உங்களுக்கென்று ஒரு விஷயம். அப்படியே பார்த்தாலுமே கூட 52 ஓட்டு அநியாயமா போச்சேன்.
பாதுகாத்து இருந்திருக்கலாம்ல. ஓட்டுக்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிற நீங்க ஓட்டை போட்ட மனிதர்களை ஏன் பாதுகாக்க மறந்து விட்டீர்கள்? நான் கேட்கக்கூடிய கேள்வி அதான். இனி வரும் காலங்களில் அதே மாதிரி தான் இருக்க போறீங்க. இப்போ பாருங்க, வேளாங்கண்ணியில் நாகூரில் வர்றேன்னு சொல்லிட்டாரு. 3 மணி காலையில், அதிகாலையில் 3 மணிக்குலேருந்து தற்கூரிகள் நின்றுருக்காங்க. அந்த மாதா கோவில், வேளாங்கண்ணி மாதா கோவில் ஓப்பன் பண்ண முடியாத அளவு ஃபுல்லாக நின்றுருக்கிறாங்க. திபுன்னு உள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க. திருப்பலி பீடத்தை ஃபுல்லாக சுற்றிக்கிட்டாங்க. அப்புறம் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க, விஜய் வரக்கூடிய தகவல் எங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி நாகூர்லேயும் கொடுத்துட்டாங்க. எல்லாரும் கலைஞ்சு போயிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னா, இந்த அளவுக்கு பாதுகாப்பை தேடக்கூடிய அளவுக்கு நீங்க இருக்கிறீங்க, மற்ற வகையில் ஏன் இல்லை? ஒரு தொண்டனை பாதுகாக்கக்கூடிய ஒரு வகையில், மற்றபடி தொண்டனுக்கு ஒரு கூட்டமாக நின்னாங்களா, கரெக்டாக 12 மணிக்கு வரக்கூடிய சொல்லுவாங்க, ஒரு 12:30க்குள்ள வந்துடலாம். வாட்டர் பாட்டில், சாப்பாடு, மற்ற சோர்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கலாம். இதெல்லாம் ஏன் உங்களுக்கு ஏற்படவில்லை? நல்லா எத்தனை பேர் மயங்கி விழுகிறாங்க, அதில் குறிப்பாக பெண்கள். அப்படி பார்க்கக்கூடிய சமயத்தில் இதுக்கு மட்டும் நீங்கள் பாதுகாப்பு வேணும்னு சொல்லி போட்டு கேட்குறீங்களே. அதே மாதிரி 300 போலீஸ் வேளாங்கண்ணியில் பாதுகாப்பு நின்றுருக்காங்க. ஆமாம், எதுக்காக வருவார் அப்படிங்கிறதுனால தான் போலீஸை பாதுகாப்பு கொடுக்க. அவங்களுக்கு தகவல் இல்லாமல் போலீஸ் வரமாட்டாங்க. ஆனால் வந்தீங்களா, வேளாங்கண்ணிலையும் நாகூர்லேயும் அத்தனை தாவேக்கா தொண்டர் ஏமாற்றத்தோடு நாங்கள் திரும்பி செல்கின்றோம் அப்படின்னு திரும்பி போகிறாங்க. அதில் ஒரு பொண்ணு பையை விட்டுட்டு அழுகிறா. அதுக்குள்ளே செல்ஃபோன் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறார். செல்ஃபோன் நம்பரை கேட்டு அடிக்கிறப்ப அந்த நம்பரை ஒருத்தர் எடுக்கிறார், செல்ஃபோன் எடுக்கிறார். இந்த பை இங்கே தாங்க இருக்குது, கீழே கிடந்து நான் எடுத்து பாதுகாப்பாக வைத்திருக்கின்றேன் அப்படிங்கிற. போய் அந்த பொண்ணு வாங்கிக்கிறான். அந்த மாதிரி நல்ல மனசு உங்களிடம் இருந்ததா? அப்படி இருந்தது 52 பேர் இறந்துருக்க மாட்டானே. இன்னைக்கு 52 ஓட்டு போச்சுல்ல. நல்லா யோசிங்க. அதாவது எங்கள் நோக்கி ஒழுங்கற்ற ஒரு நடவடிக்கை சம்பந்தப்பட்ட வகையில் சில விரோத மனப்பான்மையில் கூட நிறைய பேர் எங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் ஸ்ரீரங்கத்தில் எங்களுடைய கட்சி ஆஃபீஸை எரிச்சிட்டாங்க. அது மாதிரி வாக்கு எண்ணக்கூடிய அந்த இடத்துல பிரச்சனை பண்ணுறது தயாராக இருக்கிறாங்க. எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. அதே மாதிரி உங்களுடைய மாநாடுகளிலும் தேர்தல் பிரச்சார கூட்டங்களிலும் நீங்கள் ஏன் பாதுகாப்பாக இல்லை? அடுத்தவங்களை எதிர்பார்க்குறீங்களே, அதே நினப்பு, அதே மண்டையில புத்தி உங்களுக்கு இருந்ததா? மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பது. கரூர் மக்களை பாதுகாத்திருந்தே ஒரு 41 ஓட்டு போயிருக்குமா? சேலத்தில் அந்த சூரஜை பாதுகாத்திருந்தா ஒரு ஓட்டு போயிருக்குமா? அதே மாதிரி தஞ்சாவூர்ல வினோத் ஒரு ஓட்டு போயிருக்குமா? இந்த மாதிரி 52 ஓட்டு. இது கணக்கில் தெரிந்த ஒரு ஓட்டு. கணக்கில் தெரியாம எத்தனை ஓட்டு? யோசிக்கணும். ஆதவ் அர்ஜுனாவை பார்த்து, விஜயை பார்த்து நாம் சொல்லிக் கொள்வதுதான், உங்களுடைய ஒரு விஷயத்துக்கு எந்த அளவுக்கு பாதுகாக்கா இருக்கின்றீர்களோ, ஓட்டுக்கு பாதுகாக்க இருக்கிறீங்க, பாதுகாப்பா இருக்கு. ஆனா ஓட்டு போட்ட மக்களை, தொண்டர்களை மறந்து விட்டீர்கள். இது எவ்வளவு பெரிய துரோகம் தெரியுமா? அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ஓட்டுக்களை பாதுகாத்து தாருங்கள் என்று தலைமை அதிகாரிக்கு நீங்கள் மனு எழுதுறதுக்கு என்ன யோகியதை இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி இதுல வருது. யோசிங்க. ஓட்டுக்களை பாதுகாத்து கொடுங்க. பல புல்லுருவில் இருக்கிறார்கள், சமூக துரோகிகள் மாதிரி இருக்கிறாங்க. எங்களுடைய முகவர்களையும் வேட்பாளரையும் அழிச்சிருவானுங்க போல இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. நல்ல விஷயம் தான். அதே மாதிரி மக்களை நீங்க பாதுகாத்தீங்களா? இல்லையே. இனிமேல் மக்களை பாதுகாருங்க, மக்களை பாதுகாருங்க. எங்கு விஜய் கூட்டம் நடந்தாலும் சரி, அங்கே சொன்னீங்களா அந்த 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு நீங்கள் சொல்றீங்க இல்லையா, தேர்தல் ஆணையரை பார்த்து, அதே மாதிரி தேர்தல் அதிகாரியை பார்த்து சொல்றீங்க இல்லையா, அதே மாதிரி நீங்கள் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு பாதுகாப்பு பண்ணுங்க. பாதுகாப்பு பண்ணி மக்களுக்கு பாதுகாப்பு பண்ணுங்க. அதே மாதிரி புல்லுருவில் உள்ளே சொல்றீங்களா, செந்தில் பாலாஜி உள்ள நுழைஞ்சு ஸ்ப்ரே அடிச்சாரு, என்னென்னமோ பண்ணான்னு சொல்றீங்களா, அதே மாதிரி நீங்களும் உள்ள பூந்து பாதுகாப்பு பண்ணுங்க. அப்படிங்கிறப்ப மக்கள் பாதுகாக்கப்படுவார்கள். அப்புறம் அதை வச்சு உங்களுக்கு ஓட்டு நிறைய ஒழுகு இல்லையா? முதல்ல இதை செய்யுங்க. ஆமா, உங்க முகத்தில் இருக்கக்கூடிய கரியை அழித்து விடுங்க. ஆமா, பிறகு பிற முகத்தை பார்க்க அது அங்க கரி இருக்காங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.